அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மே மாசம் 14ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு நைட்டுக்குள்ள வெந்தயத்துல இத மட்டும் நீங்க மறைச்சு வச்சாலே போதும். 5 நாட்கள்ல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் நிச்சயமா சேரும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை, பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள். இது புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய புதன்கிழமை நாள் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததா நமக்கு இருக்கு. இன்னைக்கு இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இந்த நாள்ல அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 555ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மே மாசம் 14ஆம் தேதி, இதோட கூட்டுத்தொகை 5. இப்ப நமக்கு இருக்கிறது மே மாசம், அதாவது 5வது மாசம். அது மட்டும் இல்லாம புதன்கிழமை, புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள், புதன் பகவானுக்குரிய நம்பர் 5. அந்த வகையில 555ங்கிற அற்புதமான சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள்னு சொல்றோம். இந்த நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்களை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். இந்த பிரபஞ்ச ஆற்றல் அதிகமா இருக்கக்கூடிய நாட்கள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் சரியா 5:55 இதை 5 முறை மட்டும் எழுதினாலே போதும். தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேரும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த, அதே சமயம் 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. அந்த பரிகாரம் செய்யறவங்க இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். இது உங்க விருப்பம்தான். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம். உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி, வீண் விரைய செலவுகள் இருந்தாலும் சரி, அதே மாதிரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏன்னா இந்த பரிகாரம் நல்ல ஒரு பணவசியத்தை உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பரிகாரங்களை செய்யும் போது எதிர்மறையான விளைவுகள் தான் நமக்கு ஏற்படும். அதனால கவனமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ்ல கோடு போடாத பேப்பர் நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். சரி, இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5:55 செய்யும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். சப்போஸ் இப்படி குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் பார்த்து உங்களால செய்ய முடியாதுன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணியில இருந்து 5:59 இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த டைமை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
சரி, இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசுல இருக்கக்கூடிய டென்ஷன், கவலை, பயம், பதட்டம் இது எல்லாமே நீங்கும். உங்க மனசு ரிலாக்ஸ்டா இருக்கும். ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய சமயத்துல நாம பரிகாரங்களை செஞ்சா நமக்கு பலன் உடனடியா கிடைக்கும். இப்படி உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. நான் இப்ப உங்களுக்கு ரூன்ஸ் பைண்டிங் சிம்பலை தான் கொடுக்க போறேன். இந்த பைண்டிங் சிம்பல்ல 2 ரூன் சிம்பல் கொடுத்திருக்கேன். ஒன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச அபரிமிதமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஃபெகு சிம்பல், இன்னொன்னு ஆல்கிஸ் சிம்பல். இந்த ஃபெகு சிம்பல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு நல்ல ஒரு பணவசியத்தை உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆல்கிஸ் சிம்பல் நல்ல ஒரு பாதுகாப்பை நமக்கு கொடுக்கும். இப்போ ஃபெகு சிம்பலோட இந்த ஆல்கிஸ் சிம்பலை சேர்த்து நாம பயன்படுத்தும் போது பணத்துக்கான பாதுகாப்பு நமக்கு இருக்கும். பணவரவை அதிகப்படுத்தக்கூடிய வேலையை இந்த ஃபெகு சிம்பல் பாத்துக்கும். இந்த மாதிரி வரக்கூடிய பணம் நம்ம கைய விட்டு வீண் விரைய செலவுகளா ஆகாம நம்ம கையிலேயே தங்குறதுக்கு இந்த ஆல்கிஸ் சிம்பல் ரொம்பவே உறுதுணையா இருக்கும். அந்த வகையில இந்த 2ம் சேர்ந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. 100% ரிசல்ட்டை எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க வரைய வேண்டிய இந்த ரூன்ஸ் பைண்டிங் சிம்பல் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கோடு போடாத பேப்பர்ல இந்த ரூன்ஸ் பைண்டிங் சிம்பலை 5 முறை 5 டைம்ஸ் நீங்க வரைஞ்சுக்கோங்க. 1க்கு கீழே 1 5 டைம்ஸும் நீங்க வரையலாம். அப்படி இல்லைன்னா 1க்கு பக்கத்துல 1 அப்படிங்கிற மாதிரியும் 5 டைம்ஸ் வரையலாம். இது உங்க விருப்பம் தான். இந்த மாதிரி 5 டைம்ஸ் இந்த ரூன்ஸ் பைண்டிங் சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை சுருட்டிக்கோங்க. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இந்த பேப்பரை உங்களை பார்த்து உள்பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க சுருட்டணும். கல்யாண வீட்டுல நாம சாப்பிட்டதுக்கு அப்புறமா வாழை இலைய நம்மள பார்த்த மாதிரி மடிச்சு வைப்போம். அந்த மாதிரி இந்த ரூன்ஸ் பைண்டிங் சிம்பல் வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய பேப்பரையும் உங்களை பார்த்து நீங்க மடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் ஏதாவது சொல்லுங்க. 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை காந்தம் போல ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட்டுங்கிற அஃபர்மேஷனை சொல்லிட்டு இந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு போய் வெந்தயம் இருக்கக்கூடிய டப்பால வச்சிருங்க. புதன் பகவானுக்கு உகந்தது வெந்தயம். மகாலட்சுமி தாயார் இந்த வெந்தயத்துல வாசம் செய்யறாங்க. அந்த வகையில புதன்கிழமை நாள்ல வெந்தயத்தை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு 100% ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த வெந்தயத்துக்கு பசைத்தன்மை அதிகம். பணத்தை காந்தம் போல நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம் வீண் விரைய செலவுகள் ஆகாம தடுக்கிறதுக்கும் இந்த வெந்தயம் உதவும். அந்த வகையில வெந்தயத்துல இந்த பேப்பரை நீங்க மறைச்சு வச்சிருங்க. பொதுவா நாம வெந்தயத்தை தாளிக்கிற சாமான்கள் வச்சிருக்கக்கூடிய தாளிப்பு டப்பால வச்சிருப்போம். அந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னா அதுல இந்த பேப்பரை, அதாவது அந்த டப்பால இருக்கக்கூடிய வெந்தயத்துல இந்த பேப்பரை மறைச்சு வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா தனியா வெந்தயம் ஒரு டப்பால போட்டு வச்சிருக்கீங்கன்னா அந்த டப்பாலையும் இந்த பேப்பரை நீங்க மறைச்சு வச்சிடலாம். உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த பேப்பர் தெரியலாம். அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. உங்க ஃபேமிலியை தாண்டி உங்க நெய்பர்ஸ்க்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ இந்த பேப்பர் வெந்தய டப்பால நீங்க மறைச்சு வச்சிருக்கிறது தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. இந்த பேப்பர் 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த பேப்பரை எடுத்து ஒண்ணு எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்றீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றம் 5 நாட்கள்ல ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.